கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போக்குவரத்து காவலர்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து காவலர்களை பாதுகாக்க நவீன உபகரணங்கள் மற்றும் குளிர்பானங்கள், வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள சிக்னல்களில் காவலர்கள் நிற்பதற்கு தற்காலிக பந்தல்கள் உள்ளிட்ட பல திட்டங்கள் போக்குவரத்து காவலர்களுக்கு செய்து வரும் நிலையில் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மண்டபத்தில் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு தனியார் கண் மருத்துவமனை நிறுவனத்துடன் இணைந்து சூரிய வெப்பத்தை தடுக்கும் குளிரூட்டும் கண்ணாடிகள் மற்றும் வெயிலில் இருந்து பாதுகாத்ததுக்குள்ள கையுறைகள் வழங்கப்பட்டன. இதனை போக்குவரத்து காவலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் அனைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சார்பாக போக்குவரத்து காவலர்கள் அனைவருக்கும் கூலர் மற்றும் கையுறை வழங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம், ரொம்ப நேரம் அந்த சன் எக்ஸ்போசர் கிடைக்கும் போது அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால போக்குவரத்து காவலர்களோட ஐயை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக டாக்டர் அகர்வால் அவங்களோட சேர்ந்து இணைந்து இன்று அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் கூலர் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கையுறை சேர்ந்து வழங்கப்பட்டது. இதன் மூலமாக போக்குவரத்து காவலர்கள் நீண்ட நேரம் பணி புரியும் போது கூட டயர்ட் ஆகாம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ண முடியும். இதனால ப்ராப்பரா டிராபிக் ரெகுலேட் பண்ண முடியும். மேலும் நம்ம மாவட்டத்தை ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு மாவட்டமா மாற்ற முடியும். அதனால போக்குவரத்து காவலர்களின் வெல்ஃபேருக்காக இன்னைக்கு இந்த கூலர் மற்றும் கையுறை வழங்கப்பட்டது. ஆக்சிடென்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நமக்கு கணிசமா குறைஞ்சிக்கிட்டு வருது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிருக்கோம். நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி ஆகட்டும். இப்ப பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. அங்க ரோட் சேஃப்டி கிளப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ரோட் சேஃப்டி கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட முக்கிய நோக்கம் டிராபிக் ரெகுலேஷன் எப்படி பண்ணணும், அது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும், ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு மாணவர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம ரோட் சேஃப்டி கிளப்ல வாலண்டியர்ஸ் ஏற்படுத்தி அந்த மாணவர்கள் மூலமாக டிராபிக் ரெகுலேஷன் ஒர்க்கும் இப்ப நடைபெற்று வருகிறது. இல்ல, இப்போ லாஸ்ட் வீக் நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. வெஹிக்கிள் ஃப்ளோ டூரிஸ்ட் மூவ்மெண்ட் அதிகமா இருந்துச்சு. டூரிஸ்ட் வெஹிக்கிள் அதிகமா ஃப்ளோ இருந்ததுனால நமக்கு வெஹிக்கிள் நம்பர்ஸ் அதிகமா இருந்ததுனால நமக்கு டிராபிக் கன்ஜெஷன் அதிகமா இருந்துச்சு. சேம் டைம் அப்டா மார்க்கெட்லயும் மற்ற இடத்துலயும் டிராபிக் போலீஸ் போட்டு நம்ம ரெகுலேட் பண்ணோம். ஒரு அதிகபட்சம் மூவிங்ல இருந்துச்சு, எங்கேயுமே ஸ்டாக்னேட் ஆகல. இப்போ ஃப்ரீயா போகுது. முக்கிய காரணம் ரோட்ஸ் ரொம்ப நேரவா இருக்கிறதுனாலும், செகண்ட் அந்த பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாதனால அது மெயின் ரீசன். பட் ஈவன் தோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால மேலும் கூடுதலா டிராபிக் போலீஸ் போட்டு அங்க டிராபிக் கன்ஜெஷன் ஆகாம பார்த்துக்கலாம். இல்ல, பொதுமக்கள் பாதிப்போட வகையில எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் கலெக்டர்கிட்ட பேசி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேட் பண்ணி கொடுப்போம்.